ஏன் இன்னும் அந்த அம்மாவை கைது செய்யல? இதே ஒரு கள்ளச்சாராய வழக்குன்னு எடுத்துங்களேன், அந்த மொத்த ஃபேமிலியும் அதே அவங்க வந்து பட்டியலினத்து சமூகமா இருந்தா அந்த மொத்த ஃபேமிலியும் எடுத்துன்னு போய் உள்ள வைப்பாங்களா? அப்ப எங்கன்னு தெரியல கூட பையனை கூட்டு காலேஜ் படிச்சா கூட ஸ்கூல் படிச்சா கூட வாடா அப்படின்னு கூட்டு போவாங்கல்ல. இந்த சமூகமே ஒரு சாதிய சமூகமா இயங்குது இல்ல. திரு முத்தரசன், திரு சண்முகம் இவங்கெல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வர்றாங்க. வெளியே வந்து இவங்க என்ன சொல்றாங்க, ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கேட்டனாலும் வெளியே பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா முதல்வரும் அவருடைய மகன் திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் பாத்தீங்கன்னா நல விசாரிச்சாங்க எங்க அப்பாவை. இவர்களுக்கு ஃபேஸ் சேவிங் யாருக்கு? இவர்கள் முகத்தை இவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். விடுது விசிகே, அதுக்கடுத்து இடதுசாரிகள். ஏன்னா இவங்க மக்கள் சார்ந்து இயங்குறதா, அதுதான் அவங்களுடைய கோலா இயங்கிட்டு இருக்கணும். ஆனா இது மாதிரி விஷயங்கள் அமைதியா இருந்தா அவ்வளவுதான், காலி அவங்க. அப்படி இருக்கும்போது முதல்வரை பார்த்து நல விசாரிச்சுன்னு சொல்லிட்டு இதை ஏதாவது பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளில வந்து இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து போக வேண்டியதான்.